ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு மார்னிங் டைம் ஒரு சூப்பரான கிளைமேட், செம்ம மழையில் ஒரு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபர்ஸ்ட் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் இன்றைக்கி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் நம்பர் 06051 சென்னை சென்ட்ரல் சென்னை பீச் சர்க்குலர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம் வயா திருவண்ணாமலை. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து மார்னிங் கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே சென்னை பீச் நைட்டு வந்து முடியும். ஒரு புது விதமான ட்ரெயினில் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தித்வா புயல் நேரத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயினை பார்த்துட்டு என்ன லோக்கல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சூப்பரான சர்க்குலர் ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. மழையும் பார்த்தீங்கன்னா கடைசி 2 நாளாக விடாமல் பேஞ்சிட்டு இருக்கு. பட் ஆனால் vlog எடுக்கணும்னு சொல்லி சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் நம்ம சென்னை சென்ட்ரல் பரபரப்பாக இருக்கிறது பரபரப்பாக தாங்க இருக்குது. ஸோ மார்னிங் இது ஒரு பீக் டைமு, எல்லா ட்ரெயின்ஸும் வர டைமு. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ட்ரெயின் ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்காங்க 06051 சென்னை பீச் ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் 3லேருந்து கிளம்பும்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் 3ல் ஆல்கோவோட ஸ்டன் பண்ணி ரெடியாக நிற்கிதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்த்திகை தீபங்க. ஸோ அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டம் இருக்குது சென்னை சென்டரில். இன்னும் வண்டி கிளம்புறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ½ அன் ஹவர் கிட்ட இருக்குது. அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் பின்னாடி SLR அப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கோச் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நம்ம வண்டியோட கோச் காம்போசிஷன். ஸோ என்ஜினுக்கு அப்புறம் SLR, ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ்டு, 2S ரிசர்வ்டு கோச் பார்த்தீங்கன்னா 6 கோச் கொடுத்துருக்காங்க. ஏசி சேர்க்கார் 2 கோச்சும் பின்னாடி 2 அன்ரிசர்வ்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 கோச்சஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். ஏசி கோச்சஸும் பார்த்தீங்கன்னா 2 ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. C1 C2ன்னு சொல்லிட்டு, அதுவும் ICF ஏசி சேர் காருங்க. ஏசி சேர் காருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸில் ICF ஏசி சேர் கார் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு ப்ராப்பர் ஏசி ICF சேர் கார் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் வருது இதெல்லாம் பார்க்க சொல்லவே. இன்றைக்கி நம்ம 06051 சென்னை சென்ட்ரல் சென்னை பீச் ஸ்பெஷல், அதாவது சர்க்குலர் ஸ்பெஷலை புல் பண்ணுற லோக்கம் வந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபேல் ட்ரெயினுக்கு G9 பக்காவாக கொடுத்துருக்காங்க. வாட் வாஷிட்டோட வேக் 9 43442. ஸோ இந்த லோக்கம் தான் இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் நம்மளை புல் பண்ணும். அதாவது சென்னை சென்ட்ரல், பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம். ஸோ விழுப்புரம் வரைக்கும் இந்த லோக்கோ புல் பண்ணோம். ஏன்னா விழுப்புரத்தில் நம்ம வண்டிக்கு ஒரு ரிவர்சல் இருக்குது. ஸோ அங்கே இதே லோக்கோ போடுறாங்களா வேறு லோக்கோ போடுறாங்களான்னு விழுப்புரத்தில் போய் பார்ப்போம். ஸோ ட்ரெயின் கிளம்ப டையாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் ஏறிடுவோம். மழையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பேஞ்சிட்ருக்கு. ஸோ உள்ளே போய் ஏறிட்டு இந்த சூப்பரான ஜர்னியை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருங்க. லைக் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்களை வர சொல்லி இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2S ரிசர்வ்டு கோச் 6 கோச் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அனௌன்ஸ் பண்ண டைமும் 6 தான் சொல்லியிருந்தாங்க. புக்கிங் டைம் ஸ்டார்டிங்லுமே 500 சீட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் தட்கல் ப்ரீமியம் தட்கல்லாம் எதுவுமே ரிலீஸ் பண்ணல, 500 சீட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டேஷன் அங்கே போர்டு கூட முன்னையில் பார்த்தீங்கன்னா 6 D6 இருக்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 12 2S கோச்சஸ் இருக்குது. ஸோ 6 ரிசர்வ்டும் அதே 2Sலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக 6 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் D6க்கு அப்புறம் D7லேருந்து இங்கே D12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை. ஸோ புக்கிங் D6 வரைக்கும் தான் இருக்குது. D12 எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து கார்த்திகை தீபம். ஸோ திருவண்ணாமலை எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்ரிசர்வ்டு போட்டதுக்காக அடிஷ்னலாக போட்டாங்களான்னு சொல்லி ரியலாக தெரியல. ஸோ என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லி போ தெரிய வந்துச்சுன்னா சொல்கிறேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:13 ஆகுது. இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடும். ஸோ வாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு புது ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் vlog சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
நம்ம ட்ரெயின் 9:15 இங்கேருந்து கிளம்புனோங்க. ஸோ 9:24 ஆகுது, 9:25 ஆகுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்னல் போடவில்லை. அங்கே பித்ரகுண்டா சென்னை சென்ட்ரல் மெமோ வருதுங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடைக்காம வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 9:30 ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டாச்சு. நம்ம இந்த சென்னை சென்ட்ரல் சென்னை பீச் சர்க்குலர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஷெட்யூல் வந்து 9:15, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:30 நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரம்பூர் ஹால்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து திருவண்ணாமலை போகிற வரைக்கும் இன்டர்மீடியட் ஸ்டாப் லிமிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சென்னை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்மீடியட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரல்லேருந்து கிளம்பி பெரம்பூருக்கு அப்புறம் திருவள்ளூருக்கு அப்புறம் அரக்கோணத்தை விட்டால் சோளிங்கர் விட்டால் டேரெக்டாக காட்பாடி தான். ஸோ இன்பிட்வீன் வாலாஜர் ரோட்டில் ஸ்டாப்பு கிடையாது. காட்பாடிக்கு அப்புறம் டேரெக்டாக திருவண்ணாமலை தான். வேலூர் கண்டோன்மெண்ட் கூட ஸ்டாப் கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுதுங்க. ஸோ 9:28 வர வேண்டிய ட்ரெயின், அதாவது 22 மினிட்ஸ் டிலேயில் பெரம்பூர் ரீச் ஆகிருக்கு. எவ்வளோ க்ரௌட் ஏறிச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் எம்டியாக வந்த ட்ரெயின் பெரம்பூரில் ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் இங்கே பெரம்பூர்லேருந்து போர்டு ஆயிருக்கு. ஸோ நம்ம வண்டிக்கு அடுத்த ஹால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நிற்கும் நம்ம ட்ரெயின். பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 06-051 சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம் காட்பாடி வழியாக திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் சென்னை பீச் வரை செல்லும் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 2 வந்து சேர்ந்துவிட்டது. நம்ம ட்ரெயினும் திருவண்ணாமலை வழியாக போகிற ட்ரெயின். பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து தாம்பரம் போகிற மெமோங்க. G9 100 தாங்க மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. கேமரா பிளர் இல்லை, கிளைமேட்டே அப்படி தாங்க இருக்குது வெளியில் பார்க்க சொல்ல.
திருவள்ளூர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:18 ஆகுதுங்க. ஒரு 25 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. ஷெடியூல் வந்து 9:53, 10:18 ஆகுது. 25 மினிட்ஸ் டிலேயில் திருவள்ளூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ட்ரெயினை போட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் க்ரௌடு பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான டெரிவிக்ரன் பெரம்பூர்லேருந்து இங்கே திருவள்ளூர் வரைக்கும் நான் நிறைய ஸ்கிப்பெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு அரக்கோணம் தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் D6 வரைக்கும் தான் இந்த ட்ரெயினில் புக்கிங் இருந்துச்சு. ஆனால் D12 வரைக்கும் கோச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டிடி கிட்ட போய் விசாரித்தேன். ஆஸ் பர் புக்கிங் வந்து D6 வரைக்கும் தான் ரிசர்வேஷனாக. ஸோ D7 D12 போட்டிருக்கோம். பட் ஆனால் அது வந்து ரிசர்வேஷனில் அன்ரிசர்வ்டு இது. இங்கே ரிசர்வேஷன் கோச்சஸில் ஏறுறவங்களுக்குலாம் அந்த ஃபைன் மாதிரி போட்டுட்டு அப்படியே அந்த கோச்சஸ்க்கு போக சொல்லிடுறாங்க. ஸோ டிடியும் அதை தான் சொன்னார். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா D7 to D12 ரிசர்வேஷன் கணக்கில் தான் வருது. ஸோ ஒரு EFT மாதிரி போட்டு எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் பண்ணி விட்டுறாங்க. க்ரௌடை பாருங்கள். இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ட்ரெயின்ஸ் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும். பக்கத்து கோச் ரிசர்வ்டு கோச் தான். பட் ஆனால் செம்ம பேக்காக இருக்குது. நம்ம கோச்சுமே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக தான் இருக்குது. ஸ்டேஷன்களை வர சொல்ல க்ரௌடை பார்த்துருப்பீங்க. பெரம்பூருக்கு அடுத்து இங்கே அரக்கோணமில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஏறுது. ஸோ இங்கே இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் புக் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் 2Sல சென்னை சென்ட்ரல் சென்னை பீச் வரைக்கும் 185 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சர்க்குலர் ட்ரெயினில். ஸோ இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுற மெயின் ரீசனே திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்காக தான். ஸோ சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா 115 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். ஸோ சரியான கூட்டம் இங்கே அரக்கோணத்தில் போர்டாக இருக்குது. ரிசர்வேஷன் கோச்சிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஷோலிங்கர் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ ஷோலிங்கருக்கு அடுத்து வாலாஜா ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக காட்பாடி போகணும் நம்ம இந்த ட்ரெயின். கன்னியாகுமரி டிப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ அரக்கோணம் மேல்பாக்கம் கேபின் வழியாக பைபாஸ் லைன் எடுத்துகிட்டு இருக்கு. போஸ்ட் அரக்கோணம் இது தாங்க கோச்சஸோட கண்டிஷன். ஸோ எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பக்கத்து கோச்சுன்னு இல்லை. ஸோ நம்ம கோச்சுமே பார்த்தீங்கன்னா செம பேக்காக தான் இருக்குது. ஷோலிங்கரே இல்லாத ஷோலிங்கர் ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷோலிங்கர் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 34 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 10:38, டைம் பார்த்தீங்கன்னா 11:12 ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோலிங்கர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஷோலிங்கர் ஊருக்குமே பார்த்தீங்கன்னா 14-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது பானாவரம்னு ஒரு இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணது December 3. ஸோ December 4 இந்த 2 நாள் மட்டும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த கார்த்திகை தீபத்துக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸில் கண்டினியூஸாக இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சர்க்குலர் ட்ரெயின். சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி சென்னை பீச் வழியாக இந்த காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், ஸோ இந்த ரூட் அப்படியே கவர் பண்ணிட்டு போகுது. ஸோ மார்னிங்ஸில் சென்னை சென்ட்ரல் திருவண்ணாமலை க்ரௌடு போகிறவங்களுக்கும், ஈவினிங்கில் வந்து விழுப்புரத்துலேருந்து சென்னை போகிறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினாக இருக்கும் இது. ஸோ இன்றைக்கி புக்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு நிறைய புக்கிங்காக இருக்குது. திருவண்ணாமலையில் சென்னை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை பீச் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி 500 சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் விழுப்புரத்துலேருந்து நிறைய பேர் இந்த ட்ரெயினை போட் பண்ணுறாங்க. ஸோ விழுப்புரம் சென்னை பீச் ஸ்ட்ரெச்சுக்கு திண்டிவனம் நகரி ரயில் ப்ராஜெக்ட்டுக்குண்டான லைன் அதுதாங்க. ஸோ இங்கே இதுதான் லைன் அப்படியே செப்பரேட்டாக பிரியும். சரியான க்ரௌடு. ரோடு சரியான க்ரௌடுங்க. காட்பாடியில் ட்ரெயின் நிரம்பி வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ் டிலேங்க. ஷெட்யூல் வந்து 11:20, டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஹவுஸில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ரிசர்வ்டு கோச் செம்ம பேக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நிற்க கூட இடம் இல்லை, எப்படி போக போகிறோன்னு தெரியல. உடனே இந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரைக்கும் தான். ஸோ ஆல்ரெடி கோச் ஃபுல்லு, இங்கேயும் எக்கச்சக்கமான கூட்டம். திருவண்ணாமலை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ காட்பாடிக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு டேரெக்டாக திருவண்ணாமலை தான். இன்பிட்வீன் வேலூர் கண்டோன்மெண்ட்டில் ஸ்டாப்பு கிடையாது நம்ம ட்ரெயினுக்கு. ஒரே ஸ்டேஜ் இங்கே எடுத்தானா திருவண்ணாமலையில் தான் ஹால்ட்டு நம்ம வண்டிக்கு அடுத்து. பணிவான கவனத்திற்கு வண்டி எண் 618 மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா பெங்களூரு और पटाला द्वारा मोक्षकुंडम विश्वेश्वरैया बेंगलुरु। कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या 0605 चेन्नई सेंट्रल से चलकर तिरुवन्नामலை विழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் के रास्ते चेन्नई बीच को जाने वाली चेन्नई सेंट्रल चेन्नई बीच स्पेशल एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 3 पर खड़ी है। May I have your attention please? Train number 06051 from Chennai Central to Chennai Beach via Tiruvannamala, Viluppuram, Chengalpattu, Tambaram. நம்ம ரிசர்வேஷன் கோச்சோட நிலைமை இதுதாங்க. ஸோ செம்ம பேக், உள்ள நிற்க கூட இடம் இல்லை. கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. பக்கத்தில் அரைவ் ஆகிறான் காட்பாடியில்.
காட்பாடியிலேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சுங்க. ஸோ ஸ்டேஷன் எக்ஸிட் ஷாட் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா செம்ம கூட்டம் ஆகிடுச்சா. ஸோ கோச்சுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியல, உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா D5ல் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு 3-4 கோச் தள்ளி இங்கே D8, அதாவது அந்த அன்ரிசர்வ்ட் கோச்சில் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. நம்ம ரிசர்வ்டு கோச்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பேக் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ பேக்கில் இருக்குது. நம்ம ரிசர்வ் அதாவது 3 கோச் தள்ளி இங்கே D8ல் வந்து நின்றுட்டுருக்கோம். இது வந்து சிங்கிள் லைனுங்க. ஸோ இங்கேருந்து விழுப்புரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனு. பெண்ணாத்தூர் தாண்டோடனே கன்னியம்பாடின்னு ஒரு ஸ்டேஷனில் லூப் பண்ணுறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மன்னார்குடி திருப்பதி பாம்னி எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். ஸோ அது கிராசிங்காக தான் நம்ம ட்ரெயின் இங்கே லூப் பண்ணுறாங்க. விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை எய்மோர் வழி சென்னை டி வரை செல்லும் நதிமேடு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது.
via Viluppuram, Chengalpattu, Chennai Airport and arrive on platform number 1. எவ்வளோ பேக்காக வந்த ட்ரெயின் இங்கே பாருங்கள். திருவண்ணாமலையில் ஃபுல் காலி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா க்ரௌடுமே பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலையில் டிபோட் பண்ணிட்டாங்க. திருவண்ணாமலை ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில். ஷெட்யூல் 11:20, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:35 வந்துருச்சு. கோச்சோட இன்டீரியர் காமிச்சிருப்பேன். ஸோ பிஃபோர் திருவண்ணாமலை, ஆஃப்டர் திருவண்ணாமலைன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் நான். ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டமே பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலையில் டிபோட் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியில் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. இவ்வளோ பேக்காக வந்த ட்ரெயின் இங்கே திருவண்ணாமலையில் ஃபுல் எம்டி ஆகிடுச்சு. ஸோ கார்த்திகை தீபமுக்காக ஆப்ரேட் பண்ண ஸ்பெஷல் இது. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி. 6 ரிசர்வ்டு கோச் கொடுத்தாங்க. 6 ரிசர்வ்டுமே ஃபுல் பேக்கு. அதுவும் இல்லாமல் அன்ரிசர்வ்டு கோச்சும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் பேக்கு. பக்கத்தில் பேரலாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் திருவண்ணாமலை ஸ்பெஷலும் வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் 9:15 கிளம்பி ஸோ செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம் வழியாக இங்கே திருவண்ணாமலை வந்த ட்ரெயின் அது. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துட்டான் பக்கத்தில். ஸோ அது காட்டுறேன் நான். ஸோ அந்த மெமோ பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 கிளம்பி இங்கே மதியானம் 1:20 வந்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே 5 மணிக்கு திருவண்ணாமலையிலேருந்து எடுப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு தாம்பரம் ரீச் ஆகும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக ஆப்ரேட் பண்ணது தான். பட் ஆனால் அது சிங்கிள் ரூட்டில் ஆப்ரேட் பண்ணது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ட்ரெயின் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இன்னொரு 10 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. ஸோ 10 மினிட்ஸுக்கு அடுத்து நேராக நம்ம ட்ரெயின் அகைன் டுவர்ட்ஸ் சென்னை கிளம்பிடும் இங்கேருந்து. இதுதாக நான் சொன்ன அந்த தாம்பரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் மெமோ கிளம்பல. ஸோ ரீவர்ஸ் சென்டிங் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்தாக்கி நடு பிளாட்ஃபார்மில் போட்டு வைப்பாங்க. திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி அவ்வளோ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த திருவண்ணாமலை அந்த வேரிஸ்மே ட்ரெயினில் திருவண்ணாமலைன்னு போட்டிங்கன்னா ஸ்டேஷன் கோடில் அவ்வளோ ட்ரெயின்ஸ் பேக் டு பேக் திருவண்ணாமலை அரைவல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸுக்காக அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போய் அடுத்த ஸ்டேஷனில் போட்டு வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க ட்ரெயினை. பக்கத்து ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போகல. ஸோ பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்து அப்படியே அந்த பக்கம் லூப் லைனில் தான் போடுறாங்க ட்ரெயின். ஏன்னா 5 மணிக்கு தான் இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பும் இந்த ட்ரெயின். திருவண்ணாமலை வந்ததுக்கு கோயிலுக்கு தான் போக முடியல. ஸோ ஒரு பாதாம் பாலாச்சுன்னு குடிக்கலாங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்டியோட இங்கே திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் சென்னை பீச்சுக்கு.
சென்னை எக்மோர் விழுப்புரம் லைன் இது தாங்க. ஸோ நம்ம இந்த லைனில் வந்துட்டு இங்கே விழுப்புரத்தில் ரிவர்சல் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போவோம். ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2:40, டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விழுப்புரமில் ரிவர்சல் இருக்குது. ஸோ அங்கேருந்து புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ தான் அகைன் இங்கே ரிவர்சல் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இங்கே அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷன் மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக, தாம்பரம், சென்னை எக்மோர் வழியாக பீச் போகும் நம்ம ட்ரெயின். ஸோ 3 மணி ஆகுதுங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடியை விட்டு அடுத்த ஆப்ஷன் இது தான். ஸோ காட்பாடி வந்து ஏர்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே விழுப்புரம் தான். ஸோ விழுப்புரத்தில் லஞ்சு வாங்கியாச்சுங்க. புளி சாதம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விழுப்புரமில் கொஞ்சம் நாமினலாகவே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஸோ லஞ்ச் இங்கே வாங்கியிருக்கோம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கிளம்ப சொல்ல சென்னை சென்ட்ரலில் சரியான மழை இருந்துச்சு. பட் ஆனால் அரக்கோணம் தாண்டின பிறகு மழை அப்படியே குறைஞ்சி திருவண்ணாமலை கிட்டலாம் வர சொல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அகெயின் திருவண்ணாமலை தாண்டி திருக்கோயிலூரில் வர சொல்ல மழை ஸ்டார்ட் ஆகி இங்கே விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லிங்கில் இருக்குது. ஸோ மழை பேஞ்சிருக்கு போல இருக்கு. பேஞ்சு விட்டுருக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தூரிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சென்னை போக மழை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டி ரிவர்சல் பண்ணி நம்ம லோக்கோ மாட்டின பிறகு இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். விழுப்புரத்தில் க்ரௌடு ஏறும்னு பார்த்தேங்க. பட் ஆனால் விழுப்புரம் அப்போவும் கண்டிஷன் இப்படி தான், ஃபுல் எம்டியாக தான் இருக்குது ட்ரெயின். லோக்கோலாம் கப்ளிங்லாம் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம வண்டி கிளம்ப வேண்டியதாக. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:40 ஆகுது. ஸோ லோக்கோ கப்ளிங்லாம் ரிவர்சல் பண்ணி கப்ளிங் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போத்தி ஆஸ் பர் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் 40 மினிட்ஸ் டிலேயில் இருக்குது. ஸோ எப்போ கிளம்புறாங்க, ஸோ எத்தனை மணிக்கு சென்னை எக்மோர் ரீச் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு சென்னை பீச் ரீச் பண்ணுறோம் எல்லாமே சொல்லி பார்ப்போம். புளி சாதம் எம்ஆர்பி 30 ரூபான்னு சொல்லி இதிலே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் லஞ்சு வாங்கணும். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஆனால் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் எப்போவுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சோழன் எக்ஸ்பிரஸும் கிளம்பி போயிடுச்சு. பின்னாடி வந்து புதுச்சேரி திருப்பதி மெமோவும் கிளம்பிடுச்சுங்க. ஸோ அந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பேஜஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பேஜஸ் கம்மி தான். பட் ஆனால் என்ன ரீசனுன்னு தெரியல, அந்த ட்ரெயினுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரெயின் இன்னும் இங்கேருந்து கிளம்பல. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes டிலேயில் விழுப்புரத்துலேருந்து கிளம்பியிருக்குங்க. ஷெட்யூல் ஆக்சுவலாக 3 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 4:10 விழுப்புரம்லேருந்து கிளம்பியிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோழனை விட்டுட்டு புதுச்சேரி திருப்பதி மெமோவை விட்டுட்டு தான் நம்ம வண்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. ப்ரையாரிட்டின்னு இல்லை, நம்ம வண்டிக்கு சிக்னல் கொடுத்தாங்க. விழுப்புரத்துக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு திண்டிவனம் தாங்க. ஸோ விழுப்புரம் சென்னை ஸ்ட்ரெச்சிலுமே வந்து மேஜர் ஸ்டேஷன்ஸ் தான் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் சின்ன ஷாப்ஸ் எல்லாம் ஆல்ட்டு கொடுக்கல. ஸோ இதுக்கடுத்து திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எக்மோர், அப்புறம் சென்னை பீச் போவோம் நம்ம ட்ரெயின்.
1 hour 20 minutes டிலேயில் திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் வந்து 3:33, டைம் பார்த்திங்கன்னா 4:53 ஆகுது. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் தாம்பரம்கிட்டே ரீச் ஆகிருக்கணும். பட் ஆனால் இப்போ தான் திண்டிவனத்திலே இருக்கும். ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு அப்புறம் செம்ம சூப்பராக மாறிட்டு வருது. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் தான். ஸோ அந்த விளைநிலங்கள்லாம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி தான் இருக்குது. பியூவெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு மேல்மருவத்தூர் தான். க்ரௌடு வைஸும் பார்த்திங்கன்னா கோச்செல்லாம் செம்ம எம்டியாக தான் இருக்குது. அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சு ஏறுறாங்க. பட் ஆனால் டிடி எதுவுமே சொல்லிக்கல. ஸோ ப்ராப்பர் இந்த ட்ரெயினுக்கு ஸ்பெஷல் ஃபேருக்கு உண்டான சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் வாங்கி ஏறினா ஒன்றுமே சொல்லலை, செக் பண்ணிவிட்டு விட்டு போயிடுறாங்க. எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கி ஏறுறவங்களுக்கு ஃபைன் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த ஃபைன் புக்கை கையில் வச்சு ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்காங்க டிடி. ஒன் ஹவர் 30 minutes டிலேயில் மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 4 o'clock இங்கே வரணும். டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு நம்ம ஆக்சுவலாக சென்னை எக்மோரே ரீச் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரே வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு செங்கல்பட்டு தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி சன்செட்டெல்லாம் பார்த்து. ஃபுல்லாக மேகங்கள் மூடி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு வியூ சூப்பராக இருக்குது மேகங்கள் இல்லாமல். அகெயின் 1.5 hours டிலேயில் செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 4:30, டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. இந்த சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது சென்னை திருவண்ணாமலை சென்னை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லோக்கல் ட்ரெயின் சென்னையில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னை பீச்சிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம், அதாவது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் வழியாக சென்னை வரும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் ட்ரெயின்ஸ் முன்னாடி ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பிரஸாக திருவண்ணாமலை வழியாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கொல்லமேலு. ஸோ ஐசிஎஃப் டேஸில் ரன் ஆகிறது லாஸ்ட் டேங்க. ஸோ நாளையோட இந்த ட்ரெயின் லாஸ்ட் முடியுது. ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பிஐ இந்த ட்ரெயினை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு தான் லாஸ்ட் ரன் ஐசிஎஃப்பில்.
இந்த ரூட்டோட சபர்பன் ட்ரெயின் கனெக்ஷன்ஸ் இங்கே செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ செங்கல்பட்டுலேருந்து சென்னை பீச் வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் கனெக்ஷனே இருக்கும். ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு ரயில்வே கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. சரி பாருங்களேன். இந்த ஒரு லோக்கல் ட்ரெயினுக்காக தாங்க நம்ம செங்கல்பட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நின்று வந்தோம். ஸோ கூடாஞ்சேரியில் லூப் லைன் இருக்குது. ஸோ லோக்கல் ட்ரெயினில் ஓரங்கட்டி நம்மளுக்கு த்ரூ கொடுத்தாச்சு. ஸோ தாம்பரம் கிட்ட வந்தாச்சு நம்ம. ஒன் ஹவர் 40 மினிட்ஸ் டிலேயில் தாம்பரம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 5 o'clock, டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. ஸோ ரெயின் ஸ்டார்ட் ஆகி இந்த வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிவிடுவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தேடி வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்டேட் சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது வடக்கு ட்ரெயின்ஸ் மாதிரியே நம்ம ஈஸ்ட் சைட் போகிற ட்ரெயின்ஸ், அதாவது ஹவுரா, கராக்பூர், ராஞ்சி, தான்பாத், டாடா நகர். ஸோ இந்த சைட்லாம் போகிற ட்ரெயின்ஸில் ஒரு ட்ராவல் வ்ளாக் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். சேம் 1.5 hours டிலேயில் சென்னை எக்மோர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 5:35, டைம் பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுது. ஸோ ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு சென்னை பீச் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இறங்கிட்டாங்க. பேலன்ஸ் இந்த 1-2 பேருமே இங்கே சென்னை எக்மோரில் இறங்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கர்வி லைனு, ஸ்லோவாக தான் போகும் ட்ரெயின்.
நடுவில் கொஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் வந்து அந்த 1, 2, 3, 4 பிளாட்ஃபார்ம் வந்து ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஓப்பன் பண்ண பிறகு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 பிளாட்ஃபார்ம், அதாவது 9, 8 இந்த 2 பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போடுது. ஏன்னா சென்னை எக்மோர் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ மெயின் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டுருக்குல. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸையுமே ரீடெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்டையராக க்ளோஸ் பண்ணாமல் பார்ட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது 1, 2, 3, 4 க்ளோஸ் பண்ண சொல்ல அங்கேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. ஸோ அகைன் அது ஓப்பன் பண்ண பிறகு எல்லா ட்ரெயின்ஸும் பேக் இங்கே சென்னை எக்மோர் வந்ததும் இப்போ அந்த 8, 9, 8 இந்த 2 பிளாட்ஃபார்ம் க்ளோஸ் பண்ண பிறகு இங்கேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ் தாம்பரத்துலேருந்து கிளம்புது. அதாவது சேது அங்கேருந்து கிளம்புவோம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கிளம்புறாங்க இங்கே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:15 சென்னை எக்மோர்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஸோ சென்னை பீச்சுக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ஆரம்பித்து எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தித்வா புயலோட எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லென்த்தியான வீடியோ தான் வந்திருக்கும். வேளச்சேரி வரைக்கும் போகிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினுங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அப்படியே சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிடுவாங்க. வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் ரூட் எல்லாம் ஃபுல் கிளியர் ஆகிடுச்சு, ஃபுல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ட்ரையல் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி லோட் டெஸ்ட்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. மொத்தமாகவே அன்ரிசர்வ்ட்லேருந்து 4 பேர் இறங்கியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேர்ட்டி 35 மினிட்ஸ் டிலேயில் சென்னை பீச் ரீச் பண்ணிட்டாங்க. ட்ரெயினோட ஷெட்யூல் வந்து 7 o'clock. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:35 வந்துருச்சு. ஸோ எக்மோர்லேருந்து 7:15 கிளம்பிச்சு. ஒரு 20 minutes 7:35 சென்னை பீச் ரீச் பண்ணியாச்சு. சென்னை ஃபர்ஸ்ட் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு சூப்பரான ஜேர்னி பண்ணி முடித்தோம். சென்னையிலேருந்து கிளம்பி காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக திருப்பி சென்னையை வந்து சேர்ந்தாச்சு. மெயினான ரீசனாக இந்த கார்த்திகை தீபத்துக்காக தான் போனோம். நம்ம ட்ரெயினில் வர சொல்லவே தீபத்தை ஃபோனில் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஸோ தீப தரிசனம் நம்மளுக்கு கிடச்சா மாதிரி ஆகிப்போச்சு. சென்னை ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ட்ரெயினில் ஒரு சூப்பரான ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டுங்க. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் வரும். ஸோ நான் எல்லாமே கவர் பண்ணி காட்டணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Right.